அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த இடத்த நான் வாங்கணும்னா என்னென்ன ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்குது, அதை கொஞ்சம் உங்கள் மூலிமா தெரியப்படுத்தலாமா? கண்டிப்பாக சார். என்ன விஷயம்னா, இன்னைக்கு இடம் வாங்குறவங்க உடனே வீடு கட்ட முடியுமா அப்படி ஒரு கேள்வி புரியுதா? எல்லா இடத்தையும் வாங்குற இடத்துல உடனே வீடு கட்ட முடியும். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டலாம், உடனே வீடு கட்டி குடியேறவும் செய்யலாம். வாடகை கூட்டாலும் வாடகைக்கு ஆள் வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது, பார்த்தீங்கன்னா இபி போஸ்ட் 3 phase லைன் இது உள்ள இருக்குது, சுற்றிலும் வீடுங்க இருக்கு. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஃப்ரண்ட்ல வாட்ச்மேன் இருக்காங்க. ஸோ தைரியமா நம்ம வந்து இடத்த வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஓகே சார் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கேட்கறவங்களுக்காக இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ் இருக்கிறதால உங்களுக்கு 78% பேங்க் லோன் கிடைக்கும். வேக்கன் லேண்டுக்கு 78% கிடைக்கும். வீடு கட்டிங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூல 90% நாங்கள் லோன் பண்ணி தரோம். ஸோ இதனால நீங்கள் தாராளமாக வீடு கட்டி குடியேறலாம். அதுக்கப்புறம் எனக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ், சரி நான் வேலைக்கு வெளியில போயிடுறேன், பசங்களுக்கு என்னென்ன வசதி இருக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பக்கத்தில் நம்ம காம்பவுண்ட் தாண்டோன்னு கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்கு, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு. இது இல்லாமல் ஒரு 100 மீட்டர்ல மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. அடிப்படை வசதிகளான உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரு, அதுக்கப்புறம் பால் கடை, அனைத்து வசதிகளும் இந்த இடத்துல ஜஸ்ட் வாக்கபிள்லேயே இங்கே இருக்கு. ஸோ நீங்க இது வந்து ரொம்ப தூரம் போன அவசியமே கிடையாது, பக்கத்துல எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எல்லா பொருளையும் உடனே வாங்கிக்கலாம். ஒரு குழந்தைய அந்தோட போய் வாங்கிட்டு வந்துடும். உங்களுக்கு கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 minutes ரீச்சபிள் இருக்கு. அடுத்து இந்த இடத்த நான் வாங்கிட்டேன், எனக்கு என்ன அப்ரிசியேஷன், எவ்வளவு நாள் இது அப்ரிசியேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலியா வச்சிருந்தாலும் விலை ஏறும், நீங்க வந்து வீடு கட்டினாலும் விலை ஏறும். இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல எங்கெல்லாம் ரேட் ஏறிக்கு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ரிங் ரோடு வந்தது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வந்திருக்கும் அங்கெல்லாம் விலை ஏறி இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மீஞ்சூர் பக்கத்துல என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மீஞ்சூரை முதல்ல வந்து ஒரு துணை நகரமா, செயற்கைக்கோள் துணை நகரமா இருக்காங்க. இப்போ வந்து 6 துணை நகரம் போட்டிருக்கு, அதுல முக்கியமா மீஞ்சூர் வருது. இது வந்து 111 ஸ்கொயர் மீட்டர்ல ரொம்ப பெரிய லெவல்ல இந்த மீஞ்சூரை கட்டமைப்பு பண்றாங்க கவர்மெண்ட். இதுல வந்து ஒரு பாலிமர் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று கொண்டு வராங்க. பிளஸ் வந்து நீங்க வந்து நீங்க பக்கத்துல பொன்னேரியில மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. இந்த ரெண்டுமே இருக்கிறதால ஒரு பெரிய வளர்ச்சி, வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடு நமக்கு இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கு. அவுட்டர் பெருப்பு ரோடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்கு. இந்த அவுட்டர் பெருப்பு ரோடு லெங்க் பாத்தீங்கன்னா 145 கிலோமீட்டர். சென்னையில இருக்கிற மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போர்ட்டை கனெக்ட் பண்ணல. இது என்ன ஒரு பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, மீதி 2 ரிங் ரோடுமே திருச்சி ஹைவேஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுது. ஆனா இந்த ரிங் ரோடு பாத்தீங்கன்னா அவுட்டர் 145 கிலோமீட்டர்ல ஸ்ட்ரெச் மகாபலிபுரம்ல ஸ்டார்ட் ஆகி